ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரீயாக ஒரு கொஃபியோ ஏதோ ஹெல்த்தி ஃபுட் ஒன்று ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று கொடுக்குற இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அவங்க வீடியோ பண்ண விடுவாங்க தெரியல. என்ன ட்ரிங்க்கு எந்த மாதிரின்னு சொல்லி நான் பார்க்கலாம். Our association, it's Life Association. Okay. It's talking about drugs and how can we keep ourselves or our families safe from them. And today is the International Day of Drugs. So we made this. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கான எதிரான உலக தினமாகத்தான் இந்த ட்ரக்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணப்படுது. அதற்கான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் அதே மாதிரி பேனர்கள் தான் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, போதை ஒழிப்பு நிகழ்ச்சி ஒன்று ஒரு பெண்ணாக இருந்து இதை தனியாக நடத்துகிறேன்னு சொல்கிறது ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுதுன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நாம் சவுதி அரேபியாவில் கேள்விப்பட்டதில்லை. இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு காஃபி அதே மாதிரி சாக்லேட் கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் மக்களை இந்த இடத்துல ஈர்த்தெடுக்கணுன்றதுக்காக வேண்டி இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த பார்கோடை பயன்படுத்தி நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் இங்கிலீஷ் மொழியிலையும் இது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த ட்ரக்ஸ் தினத்தை பற்றி மேலதிக தகவலை நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வீடியோ பண்ணது உலக போதைப் பொருள் தினத்துக்கான ஒரு விழிப்புணர்வு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. ஒரு லேடி தான் இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம கேட்டதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஜ்மா நெஸ்டோ மார்க்கெட்டில் தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான லீஃப்லெட் அதையும் நாம் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஓகே, உலக போதை ஒழிப்பு தினம் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால தான் சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. டொபாக்கோ அதே மாதிரி சிகரெட் ஐட்டங்கள் இந்த கடைகளில் விற்கக்கூடாத மாதிரி. ஆனால் பப்ளிசிட்டி தான் இதில் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டால் இலங்கை போன்ற நாடுகள்லையும் இந்த மாதிரி நிறைய போதை ஒழிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேற்கொள்ளப்படும்னு சொன்னால் போதையை ஒழிக்கிறதுக்கான நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொன்னால் அது சமுதாயத்துக்கு ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரைக்கும் இதோடு நம்ம முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் சந்திக்கலாம்.